நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள். 5 வேளைக்கு பாங்கு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டடத்திற்குள்ளே சொல்ல வைக்கிறார். 5 வேளை தொழுகையை ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே அல்லாஹ் நம்மை தொழ வைக்கிறார். ஒரு ரமலானுடைய நோன்பு அல்லது இஃப்தாருடைய ஒரு நிகழ்வு அல்லது ஒரு தராபியாவுடைய தொழுகை, இவையெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே அடங்கியவை. ஒரு திக்ரு மஜ்லிஸ் செய்வதாக இருந்தாலும் அதுவும் பள்ளிவாசலுக்குள்ளே அடங்கியவை. ஒரு மாதாந்திர பயான், பள்ளி சார்ந்த மஹல்லா சார்ந்த எதுவாக இருந்தாலும் அத்தனையும் பள்ளிவாசலில் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு தலாக்கு, ஒரு குலா, எந்த சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் பள்ளிவாசலை ஒட்டியே எல்லாம் நடக்கிறது. மார்க்க கல்வி கற்பது முதல் கொண்டு பள்ளிவாசலை ஒட்டி தான் நடக்கிறது. இப்படி எல்லாமே பள்ளிவாசலை ஒட்டி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கும் பொழுது வருடத்தில் மாத்திரம் 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, இந்த 2 பெருநாளை அல்லாஹ் தஆலா ஏன் பள்ளிவாசலில் நடத்தாமல், பள்ளிவாசலில் அதை அனுமதிக்காமல் அதை கொண்டு போய் ஒரு திடலில் அல்லாஹ் வைத்தது காரணம் என்பதை முஸ்லிம்கள் நாம் சிந்திக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு திடலில் நாம் போய் தொழுகின்ற பொழுது, ஒரு திடலில் ஒரு ஜமாத்தாக ஒன்று கூடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்ல வருவது பிற சமுதாய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் யார் என்பதை தெரியப்படுத்தப்பட வேண்டும். இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை அந்த ஜமாத்தின் வழியாக பிற மக்களுக்கு, பிற சமயத்தார்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும். பெருநாளுடைய நாட்களில் முஸ்லிம்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும், மற்ற மதத்தினுடைய பிற சமயத்தினுடைய கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய 2 பெருநாட்கள் கொண்டாட்டங்கள் எப்படி மாறுபடுகின்றன, வித்தியாசப்படும் என்பதை, வித்தியாசங்களை எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலை ஒட்டி எல்லா அமல்களும் வைத்திருக்கும் சந்தர்ப்பத்தில் 2 பெருநாட்களை மாத்திரம் அல்லாஹ் திடலுக்கு வந்து தொழக்கூடிய ஒரு நசீபை உண்டாக்கி இருக்கிறார். பெருமானார் சொல்லுவார்கள், திடலிலே போய் தொழக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதே ஆகப்பெரிய பரக்கத் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திடலில் வந்து தொழக்கூடிய நோன்பாளிகளுக்கும் சரி, அல்லாஹ் தஆலா திடலில் வந்து தொழக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய குர்பான் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, அல்லாஹ் அந்த திடலிலே ஆரவாரமாக அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி கொண்ட தன் அடியார்களை உற்று கவனிக்கின்றான். பெருமானார் சொன்னார்கள், 1 மாத காலம் நோன்பு நோற்ற நிலையில் நாம் அல்லாஹ்வை போய் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய தினம் உங்களுக்கு நான் கூலி வழங்க போகிறேன், உங்களுக்கான சிறந்த கூலி நானே என்பதாக அல்லாஹ் அறிவிப்பு செய்வானாம். குர்பானியுடைய டயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவானாம், என் இப்ராஹிம், என் கலீலுல்லாஹ் அவர் செய்த தியாக மனப்பான்மையை நீங்கள் முன்னெடுத்து உங்கள் காசு பணங்களில் குர்பானி கொடுப்பதற்காக பிராணிகளை வாங்கி வைத்து சொந்த